Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCERT in Tamil. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புது யூனிட்குள்ளே போகிறோம். தட் இஸ் லாஸ்ட் யூனிட், 12th புக்கோட லாஸ்ட் யூனிட், நம்மளோட என்டையர் நீட் சிலபஸோட லாஸ்ட் யூனிட் இக்காலஜி. ஒரு 4 சாப்டர் இருந்தது இதுக்கு முன்னாடி. இந்த நியூ சிலபஸில் 3 சாப்டர் தான் இருக்குது. 3 சாப்டரும் அப்படியே கதை மாதிரி அப்படியே லைட்டாக ப்ரீஸியாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம எப்பவும் போல் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். அப்புறம் இது ரிலேட்டடாக இருக்கிற நம்ம சயின்டிஸ்ட் ராம்தியோ மிஸ்ரா அவரை பற்றி படிப்போம். இகாலஜி அப்படின்னு சொன்னால் தமிழில் நம்ம சூழலியல் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளை சூழ்ந்து இருக்கிற விஷயங்கள். இந்த சூழ்ந்து இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு படிக்கும்போதே இப்போ நாம் நம்மளோட இருக்கிற பிளான்ஸ், அதர் அனிமல்ஸ், அது இல்லாமல் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ், டெம்பரேச்சரு, லைட்டு, ரெயின், சாயில், அட்மாஸ்ஃபியர் அப்படின்னு நிறைய போயிட்டே இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம அப்படியே படிப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ஒரு டாட் வைக்க போனால் ஆட்டமில் ஆரம்பித்த நம்ம வாழ்க்கை, ஆட்டம், மாலிக்யூல், செல்லு, அப்படியே போய் டிஷ்யூன்னு போய் டிஷ்யூலேருந்து ஆர்கன் சிஸ்டம், போய் ஆர்கானிசம் வந்தாச்சு. ஸோ ஆர்கானிசம்னு ஒரு உயிர் ஃபார்ம் ஆன பிறகு அந்த ஆர்கானிசம்ல இருந்து அப்படியே படிப்படியாக போய் பாப்புலேஷனில் இருந்து உங்களுக்கு அடுத்த கட்டமாக ஈகோசிஸ்டம், கம்யூனிட்டி வருது. கம்யூனிட்டி, நிறைய பாப்புலேஷன், நிறைய குரூப்பான, இப்போ ஒரு நாய் கூட்டம், அப்புறமா ஒரு தேனீக்கள் கூட்டம், ஒரு பறவைகள் கூட்டம், ஒரு மனித இனம், அவங்க சேர்ந்தது. ஒவ்வொரு இனமும் சேர்ந்து இருக்கும்போது அது கம்யூனிட்டின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கம்யூனிட்டியிலேருந்து அடுத்த கட்டமாக போகும்போது ஈகோசிஸ்டம், அதர் ஃபேக்டர்ஸோட, நான் லிவிங் பயோட்டிக் ஃபேக்டர்ஸோட சேர்ந்திருக்கிற விஷயம். அடுத்ததாக லேண்ட்ஸ்கேப், அப்படியே போய் பயோஸ்பியர், அப்படியே போயிட்டு யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ்ன்னு முடியுது. ஸோ ஆட்டமில் ஆரம்பித்த நம்ம ஜேர்னி அப்படியே போய் இந்த எக்காலஜியில் கிளைமேக்ஸில் முடியுது. அதுதான் படிப்படியாக இப்படியே வந்த இந்த சாப்டர்ஸ். இப்போ நாம் இந்த இன்ட்ரடக்ஷனை படிப்போம். இதில் இருக்கிற 3 சாப்டர்ஸ், ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன், ஈகோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன், இதெல்லாம் ஒன்று ஒன்றா படிப்போம். இப்போ நாம் இன்ட்ரடக்ஷன். So ecology, diversity is not only a characteristic of living organisms, but also of content in biology textbook. பாருங்க, பயாலஜி டெக்ஸ்ட் புக்கோட கண்டென்ட்டே டைவர்சிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. And biology is presented either as botany, zoology and microbiology or as classical and modern. எப்படி வேணா சொல்லிக்கலாம் பயாலஜியை. கிளாசிக்கல் பயாலஜி, மாடர்ன் பயாலஜி. மாடர்ன் பயாலஜிலாம் சொல்லும்போது நம்ம டிஎன்ஏ லெவல் வரைக்கும் போனோம் இல்லையா, அதெல்லாம். த லேட்டர் இஸ் a euphemism for molecular aspect of biology. ஸோ இதுதான் லேட்டர்னா இந்த இது மாடர்ன் பயாலஜியை சொல்கிறாங்க. லேட்டர் இஸ் த euphemism for a molecular aspect of. யூஃபமிசம் அப்படின்னு சொன்னால் சில நேரங்கள் நம்ம சொல்ல வந்ததை நேரடியாக சொல்ல மாட்டோம், அடக்கி வேற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மாடர்ன் பயாலஜியை இங்கே மாலிகுலார் ஆஸ்பெக்டை அப்படி சொல்கிறாங்க. Luckily, we have many threads which weave the different areas of biological information into a unifying principle. நிறைய த்ரெட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கலரான அழகான த்ரெட்டை கோத்து ஒரு சேலை நெய்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பயாலஜிக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம பயாலஜினா முதல்ல படித்த மாதிரி வெறும் பாட்டனி, ஜுவாலஜி இல்லாமல் அப்புறம் மைக்ரோ பயாலஜி, அதுக்கப்புறம் பயோ கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் நம்ம இப்போது பார்த்திங்கன்னா பயோ ஃபிசிக்ஸு, பயோ கெமிஸ்ட்ரி, உள்ள ஜெனட்டிக்ஸ், அனாட்டமின்னு ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் எல்லாம் குட்டி 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 அழகான கலரான த்ரெட்டு சேர்த்து ஒரு சேலை நெஞ்சது மாதிரி இன்னைக்கு இருக்குது. ஸோ ecology is one such a thread which gives us a holistic perspective of biology. நம்ம பயாலஜியை படிக்கும்போது இக்காலஜிங்கிற ஒரு விஷயம் அப்படியே ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச், தெய்வீகமாக நம்ம அதை டச் பண்ணுறோம். அதுதான் இந்த ஹோல் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஆட்டமில் ஆரம்பித்த ஜேர்னி அப்படியே ஆட்டமில் இருந்து மாலிக்யூலாக மாறி, மாலிக்யூலில் இருந்து உங்களுக்கு அப்படியே செல்லில் இருந்து டிஷ்யூ, பார்த்துக்கிட்டே இருங்க, டிஷ்யூவில் இருந்து ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன்ஸ், just a minute, and it moves on with tissues, organ, அங்கிருந்து ஆர்கன் சிஸ்டம், அதில் இருந்து ஆர்கனிசம் வந்தாச்சா. இப்போ ஆர்கனிசம் வந்த பிறகு சிமிலர் ஆர்கனிசம்ஸ் எல்லாம் சேர்ந்து பாப்புலேஷன் போக போகுது. இங்கெல்லாம் நம்ம இக்காலஜியை டச் பண்ணிட்டோம். பாப்புலேஷன்ல இருந்து கம்யூனிட்டி, கம்யூனிட்டியில இருந்து ஈகோசிஸ்டம்,
ஈகோசிஸ்டமில் லேண்ட்ஸ்கேப்புன்னு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்புக்கு போவோம். அங்கே இருந்து அப்படியே அடுத்த கட்டம். ஸோ திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் கலர். லெட் மீ கோ வித் திஸ் கலர். ஈகோசிஸ்டம் லேண்ட்ஸ்கேப்பில் இருந்து அப்படியே இன்னும் போனீங்கன்னா பயோஸ்பியர். ஓகே, டிஃப்ரெண்ட் பயோம்னு ஒன்று வரும், அதெல்லாம் கலந்ததாக பயோஸ்பியர். இதெல்லாம் சேர்ந்து நம்ம அப்படியே யூனிவர்ஸ்லேருந்து இன்னைக்கு தேதிக்கு நம்ம மல்டிவர்ஸ் வரைக்கும். ஸோ லைஃப் எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா இங்கே இருக்கிற இந்த ஆட்டம்ல இருந்து இது வரைக்கும் போச்சு. ஸோ பேசிக் யூனிட் ஆஃப் ஈகோசிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனிசம்ல இருந்து போகும். ஸோ அதுதான் நிறைய எல்லாமே கலந்தது தானே. இதுக்குள்ள பாட்டனி இருக்குது, ஜுவாலஜி இருக்குது, மைக்ரோப்ஸ் இருக்குது. மைக்ரோப்ஸ் பற்றி படிக்கும்போது நம்ம ஜியாகிரஃபியுமே இதுக்குள்ளே இருக்குது. ஃபைட்டோ ஜியாகிரஃபி, அனிமல்ஸ் எல்லா இடத்துல இருக்கிறதுனால அதுதான் இங்கே அப்படியே. சைக்காலஜி இஸ் ஒன் சச் த்ரெட் விச் கிவ்ஸ் அ ஹோலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பயாலஜி. The essence of biological understanding is to know how organisms, while remaining an individual, interact with other organisms and physical habitat as a group and hence behave like organized as a whole. That is, அதாவது எப்படி அது சார்ந்துள்ள இடத்திலும் வாழும் இடத்திலும் மற்ற ஆர்கனிசமோட அது எப்படி சேர்ந்து இணைந்து வாழுது ஆஸ் அ ஹோலா, பாப்புலேஷனாகவோ, கம்யூனிட்டி, ஈகோசிஸ்டம் ஆர் ஈவன் as a whole பயோஸ்பியராகவோ வாழுது. Ecology explained to us all this. A particular aspect of this is the study of anthropogenic environmental degradation and the socio-political issues it has raised. முக்கியமாக இந்த எக்காலஜி நாம் படிக்கிறதுனுடைய பர்பஸ் என்னன்னா, மனிதனால் இந்த என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆந்த்ரோபோஜெனிக் மனுஷனால் நடந்த மூமெண்ட், என்விரான்மெண்டல் டிகிரடேஷன் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் இதனால நமக்கு வர விளைவுகள், ஆஸ் அ சொசைட்டியாகவும் நமக்கு வர விளைவுகள். This unit describes as well as takes as a critical view of the above aspects. இது எல்லாத்த பற்றியும் நம்ம இந்த யூனிட்ல ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷனில் படிப்போம், ஈகோசிஸ்டம் அதெல்லாம் படிப்போம், பயோடைவர்சிட்டி எப்படி பறந்து விரிந்த இந்த உலகத்தில் எதெல்லாம் நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏன் அழிச்சோம், அதை எப்படி திருப்பியும் ரிட்ரை பண்ணுறோம், அதெல்லாம் இங்கே படிப்போம். இப்போ நாம் சயின்டிஸ்ட் பற்றி படிப்போம். ராம்தியோ மிஸ்ரா 1908 to 1998. So Ramdiya Misra is revered as the father of ecology in India. பார்த்துக்குங்க, father of ecology in India. Born on 26th August 1908, Ramdiya Misra obtained PhD in ecology 1937 under Professor W.H. Pearsall, FRS, and from Leeds University in UK. So அவர்கிட்ட இவர் PhD பண்ணாரு. He established teaching and research in ecology at the Department of Botany at the Banaras Hindu University, Varanasi. So he was the one. இவர் தான் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன் இக்காலஜியை இங்கே பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில். His research laid the foundation for understanding of tropical communities and their succession. நம்மளே ட்ராபிக்கல் தானே, நம்ம ஊரே ட்ராபிக்கல் கண்ட்ரி. அதில் அது எப்படி மாறி மாறி வருது, சக்சஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடமும் மாற்றம் வருது. Environmental response of plant population and productivity and nutrient cycling in tropical forest. ஸோ என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் எப்படி இருக்குது நம்ம ஊரில் இருக்கிற ஃபாரஸ்ட்டில், எப்படி நியூட்ரியன்ட் சைக்கிளிங் அப்படியே சுற்றிக்கிட்டு வருது, அண்ட் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு படிச்சுட்டு வந்தார். மிஸ்ரா ஃபார்முலேட்டட் த ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் இன் ஈகாலஜி இன் இந்தியா. அவர் தான் பண்ணார். ஃபஸ்ட்டு டைமாக போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஈகாலஜியில், இவர் தான். Over 50 scholars obtained PhD degree under his supervision and moved on to other universities and research institutes to initiate ecology teaching and research across the country. 50 பேருக்கு மேலே இவர்கிட்ட பிஹெச்டி பண்ணி அதிலிருந்து இந்த ஹோல் கண்ட்ரிக்கு, இந்த ஹோல் வேர்ல்டுக்குமே இக்காலஜி எப்படி சஸ்டெயின் பண்ணுறது, நல்ல விஷயங்களை அதை டீச் பண்ணி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது பெருமை இவரை சேரும். He was honored with the fellowship of the இந்தியன் நேஷ்னல் சயின்ஸ் அகாடமி. நிறைய ஆனர்ஸ் இருக்குது இவருக்கு. இந்தியன் நேஷ்னல் சயின்ஸ் அகாடமியோட ஃபெலோஷிப், வேர்ல்டு அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட ஃபெலோஷிப், அண்ட் த ப்ரெஸ்டீஜியஸ் சஞ்சய் காந்தி அவார்ட் இன் என்விரான்மெண்ட் அண்ட் ecology. Due to
his efforts, the Government of India established the National Committee for Environmental Planning and Coordination in 1972. பாருங்க, இவரோட இவர் பெஸ்டர் பண்ணதில் இவரோட எஃபர்ட்டில் ஆரம்பிச்சது தான் த நேஷ்னல் கமிட்டி ஃபார் என்விரான்மெண்டல் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன். அதுதான் பின்னாடி என்னவா மாறி இருக்கு அப்படின்னா, which in later years paved the way for the establishment of Ministry of Environment and Forest in 1984. 72ல இந்த மாதிரி ஒரு பிளானிங் கமிஷனில் இருந்த ஒரு விஷயம் பின்னாடி ஒரு தனி விஷயமாக தனி மினிஸ்ட்ரியே போட்டாச்சு. இதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டு ப்ரொடெக்ட் தி ஃபாரஸ்ட் இன் ஆர் கண்ட்ரி 1984ல. இது எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் போட்டவர் நம்ம ராம்தியா மிஸ்ரா. அதனால தான் இவரை ஃபாதர் ஆஃப் இகாலஜி இன் இந்தியா அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ இவர் போன செஞ்சுரியில் பிறந்து போன செஞ்சுரியில் இறந்தவர். ஸோ ஆல்மோஸ்ட் 90 இயர்ஸ் வாழ்ந்திருக்காரு. வெரி பர்பஸ்ஃபுல் லைஃப் இஸ் லைஃப் வாஸ். ஸோ இவரை பற்றி படிச்சுக்கணும். பிகாஸ் ஃபாதர் ஆஃப் இகாலஜி இன் இந்தியான்னும் போது அந்த பேரும் முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். நான் எப்பவும் போல் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ ரொம்ப குட்டியாக அந்த என்ன இன்ட்ரடக்ஷன் ப்ளஸ் ஒரு சயின்டிஸ்ட். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷனோட சந்திப்போம். அது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருங்க, ரீகலெக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.